ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழனி என்ன பண்ணுறாரு, அவர் அப்பான விஷயத்த கோமதி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது கோமதி சாப்பிட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போது கதிர் என்ன பண்ணுறாரு, பழனியை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு. ஆட்சியை வேணா நீங்கள் அங்கே கூப்பிட்டு போங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும்லன்ற மாதிரி சொல்லும் போது, அம்மா தான் இங்கே சந்தோஷமாக இருக்காங்களே, அப்புறம் எப்படி நான் கூப்பிடுறதுன்ற மாதிரி சொல்ல, இல்லை அம்மாவால் அப்பாக்கும் அம்மாக்கும் நிறைய சண்டை வருது அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லவும் அவர் என்ன பண்றாரு, நான் கூப்பிட்டு பாக்குறேன், ஆத்தா வந்தா நான் கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ராஜி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டைனிங் டேபிள் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, கதிர் வந்து பழனியை கண்ணை காமிக்கிறாரு. அப்போ பழனி வந்து கேட்கிறாரு, ஆத்தா நீ என் கூட வந்துடலாம்ல அப்படின்னு கேட்க, நான் ஏன்டா வரணும், உன் அண்ணன் என்னை விரட்டி விடுவான், நீ வந்து கூப்பிடுவியா, உன் அண்ணனே கூப்பிட்டாதான் நான் வருவேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்புறம் பழனி வந்து கதிரை பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்றாரு. அப்புறம் கதிர் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. இதை நோட் பண்ண ராஜு என்ன பண்ணுறாங்க, தனியாக ரூமில் போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க கதிரை, என்ன சித்தப்பா கிட்ட நீ பேசுனதெல்லாம் சரியில்லை, அப்பாக்கும் அம்மாக்கும் அத்தைக்கும் மாமாக்கும் சண்டை வர்றதெல்லாம் நம்ம அப்பத்தாவால் தான் வருது, நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, சீச்சி நான் அதுக்கெல்லாம் சொல்லலை, அப்படி சொன்னாதான் வந்து மாமா கூட்டு போவாங்கன்னு தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும் தான் சொன்னேனே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ உட்காந்து முதல்ல படிக்கிற வேலையை பாரு, இதெல்லாம் யோசிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.